சுத்த வைக்கிறார் தெரியுமா? ஒரு சில என்னது அப்படின்னா எப்படின்னா இப்படி மூக்க தொட்டுலாம், ஒரு சில நேரம் கத்திரி இப்படி தான் தொட வைக்கிறார். என்ன பண்ணுறது? ஏன் அப்படின்னா கொஞ்சம் சுத்துனாதான் கற்றுக்கொள்ள முடியுங்கிறார் அவர். கொஞ்சம் சுத்திட்டீங்கன்னா கற்றுக்கொள்ள முடியும். வனாந்தரமே ஆனாலும் வனாந்தரத்தில் உனக்கு மன்னாவை கொடுக்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். ஒருவேளை உனக்கு விரோதமா ஏன் இந்த மனுஷனை எழும்பலான்னு நினைக்கிறார், எழும்பினால் அவர்களை மேற்கொள்ளுகிற வல்லமையை உன் பேரில் வைத்திருக்கிறேன். ஆமென் என்று சொல்லாமா? யுத்தத்தில் பழக்குவிக்கிறவர், வெண்கல வில்லும் நாம் புயங்களால் வளையும்படி நம்மளை யுத்தத்துக்கு பழக்குவித்து கொண்டிருக்கிற தேவனாய் அவர் இருக்கிறபடினாலே ஒரு சில நேரம் சுத்துன பிரச்சனையில சுத்த வைக்கிறாருமா. எதுக்குங்க பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க? ஒழுங்கா எழுதலைன்னா பனிஷ்மெண்ட். அப்ப ஏன் மறுபடியும் சுத்த வைக்கிறாருன்னா இன்னும் அங்க கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை நீங்க கற்றுக்கொள்ளல. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக இந்த பிரச்சனையில நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் சுத்தின இடத்துலயே சுத்துறோம் என்றால் அந்த இடத்துல என்னமோ தேவன் கற்றுக் கொடுக்க விரும்புறார். அதை என்னன்னு கேட்டு கற்றுக்கொள்ளுங்கிற நான். ஆமென் என்று